இன்றைக்கி நம்ம ஓணம் சீரீஸில் டேஸ்டியான அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எப்பயும் போல் முந்திரி, திராட்சை, அது கூட பாதாம், பிஸ்தா. என்கிட்ட முந்திரி இல்லாதனால நான் பாதாம் பிஸ்தாமையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். அதுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது கூடயே ஒரு 1/2 கப் அவல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நிறையா ஐட்டம் செய்கிறனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு மாற்றிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அவல் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் ஒயிட் அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ப்ரௌன் கலர் அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவல் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்தோன்னா அதை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது கூடவே இப்போ நீங்கள் வெல்லம் காய்ச்சிக்கோங்க. வெல்லம் பாகு அது நல்லா ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் போல் நல்லா ஊற்றிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அது கூடவே பால் சேர்த்திக்கோங்க. பால் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டே பால் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. ஓரளவு நல்லா பால் திக்கார வரை நல்லா காய்ச்சிக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் ஊற்றினீங்கன்னா 3/4 டம்ளர் 1 டம்ளர் வர மாதிரி நான் 2 டம்ளர் ஊற்றி அதை 1 டம்ளர் ஆற வரையும் நல்லா பாலை ஃபஸ்ட்டே காய்ச்சிட்டேன். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா பாலும் வெல்லமும் சரியாக தெரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான அவல் பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சேனலில் ஓணம் சீரீஸுங்கிறதுல ஒவ்வொரு ஓணம் சத்யா ரெசிபீஸையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.